பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டிங் போட்டு தான் வருவா போல. தூக்கத்துல கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆயிடும். நாங்க எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோதான், அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மறுபடியும். வணக்கம் வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேரை பேர் 10 பேசுனா நாக்கு தள்ளோம். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறது தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 16வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமா சொல்றேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனா நம்ம தலைவர் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட அது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். நிஜமா சொல்றேன். அதை கண்டிப்பா சொல்லணும். நீங்க எப்படி நல்லா தூக்கத்துல கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார் உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் இப்படிதான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்துல வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவன் பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமா இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அது வைபவ பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டிங் போட்டு தான் வருவா போல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் அதுல. என்ன வைபவ் ஒன்று பத்தா பேசிட்டு எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வருதா? கேக்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க? இவ்வளவு பேர் பேசுறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்க கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கட்டிங் பண்ண. ஆனால் தலைவர் வந்து கிளிசரிங் போடாம அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாம ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை. எங்க 500 கோடி. சரி சரி. பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தா ஏதோ ஒன்று மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனா அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படின்னா இப்படித்தான் நடிப்பாப்புல. அதுல வந்து நீ கிரேட்டு கருணா. நான் அதுல கூட பார்த்தேன். நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க. எப்போதான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், நொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்டு இருக்காப்புல இல்லைனா? அவர் காமெடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் முடியும். நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம். மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுல பெரிய ஆளும் கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேற வழி இல்லைன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் பாலசுப்ரமணியன் சாரு, அப்புறம் வைபவ் சாரு, அப்புறம் அவங்க ஹீரோயினி டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, கிங்ஸ்லி சாரு, ஒரு கருணாஸ் சாரு, கஜரதா சாரு, சுவாமிநாதன் சார், நல்லச்சி மாவன், அப்போ தீபாக்காவும் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர் தான் தெரியுமே, அவரே ஏன் அங்கேருந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்கு, அதை ஒரு கேரக்டர் இருக்கு, அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் என் கூட அவரோட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டல்ட்டு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் விட்டாங்க, அண்ணா இது அட்டல்ட்டு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னோட, இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்ததுன்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், இது ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, பாருங்க. நன்றி. ஓகே சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஸோ பேடையில வந்து நீங்க இட்லியால் அடி வாங்கினீங்கல்ல, ஸோ இட்லியில ஆமா. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி இல்லை, கதையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இல்லை. ஓகே சார், ரொம்ப சார் உஷாரா இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதுல வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டரை ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பண்ணீங்கண்ணே அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு மிகச்சிறப்பான விழாவுக்கு வந்ததுக்கு. பெருசு இந்த படம் வந்து முத கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக்காக இருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது எப்படி, இது என்ன, இது எப்படி செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே அவருக்கு ஒரு செம விஷயம் இருக்குது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணப்படணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை. அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு ஒரு கேரக்டர் எழுதியிருக்கு. அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார், கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, 2 பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜ் பிரதர் படத்தோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதை கூட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு எங்கள் எல்லாரையுமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோட கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்மளை கத்தி எடுத்து குத்த வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அங்கெல்லாம் உண்மையிலேயே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுறது, ஷாக் ஆகும்போது சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும்.
இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோதான், அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் இப்படி யோசிக்க முடியாது, இந்த மாதிரி நாங்கள் யாருமே இதுக்கப்புறமும் ஒரு படமும் இது மாதிரி ஒன்று நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனில் அண்ணா ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த கேரக்டர் இந்த டயலாகை வந்து பாலசரவணன் பேசட்டும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்குன்னு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷன்லாம் தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அதுவே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்கக்கிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணான்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஷ்காந்த் ப்ரோலாம் ஒரு 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்றவாரு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா ப்ரோ, அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட்டிங் உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக, ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். ஏன்னா டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்முங்க. எனக்கு கதை கேட்டோன்னே இது எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தில் ஒர்க் பண்ணவனா இல்லாமல் ஒருத்தநாடில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சுவாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லார் வீட்லேயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார். ஐயோ இந்த சித்தப்பா வந்துட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணி ரோல்ஸ் சார், சாரி வைபவ் ஒய்ஃபு, அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்கும்ல. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளங்கோ சார், ஆல் கிரெடிட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.